ஹலோ எவ்ரிவன். பெட்ரோல் டீசலோடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதாவது அரபு கண்ட்ரிகள்லேருந்து அதிகமாக வருது. அது எப்படி பாலைவனம், அந்த ஏரியாவே பாலைவனமாக தான் இருக்குது. பட் அரபு கண்ட்ரிகளில் மட்டும் எப்படி வந்து இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல்னு சொல்லக்கூடியது எப்படி கிடைக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதாவது இந்த பெட்ரோல் எல்லாமே வந்து கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கச்சா எண்ணெயிலேருந்து வர்றது. அந்த கச்சா எண்ணெயோடைய ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்துச்சு, ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா நிலக்கரி வந்து எப்படி வந்துச்சு, அதுவும் அந்த பாலைவனத்திலேருந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரிங்கிறது நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அது படிமங்கள் ஆகி அதுலேருந்து எடுக்கிறதா வந்து நிலக்கரின்னு சொல்லுவாங்க, அதாவது கோல்னு சொல்லுவாங்க. இதே வந்து கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் இது வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் அந்த காலத்தில் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அழுகி அதுக்கு மேலே வந்து பல படிமங்கள் உப்பு இது மாதிரி கடல் தண்ணி எல்லாமே படிஞ்சு ஸோ அது ஒரு திரவ நிலையாக மாறி அதுலேருந்து கிடைக்கிறதா வந்து க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய். அப்போ இந்த அரபு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாலாம் வந்து எப்படி அதிகமாக இப்போ வந்து பாலைவனமாக இருக்குது. ஸோ 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு டெத்திஸ் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி பெருங்கடல் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து வளமான ஆறுகள் வந்து அந்த ஏரியாவில் வந்து பாய்ந்ததுனால அதுக்கடுத்து அங்கே வாழ்ந்த உயிரினங்கள், அந்த கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் வந்து இறந்து அழுகி இந்த மாதிரி ஒரு திரவ நிலையில் பூமியோடைய அதாவது சென்டர் ஆஃப் த பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து பயங்கரமான ஹீட் வெப்பம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது வந்து ஃபுல்லாக திரவ நிலையில் காட்சி அளிக்கிறதுனால ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு டெத்திஸ் பெருங்கடல் இருந்ததுனால ஸோ இப்போ தான் வந்து அது பாலைவனமாக காட்சி அளிக்குது. ஸோ அந்த பூமி வந்து சுற்றி வர்றதுனால ஒரு சில டைமில் வந்து 2 இது வந்து மோதுறதுனால ஸோ அந்த மாதிரி வந்து நிலப்பரப்பு வந்து உருவாகுது. ஸோ இப்படி தான் வந்து அரபு கண்ட்ரிகளில் வந்து அங்கே முன்னாடி கடல் இருந்ததுனால தான் அங்கேருந்து க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் நிலக்கரி பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.